எஸ். ஸோ டுடே செஷனில் கொஸ்டின் நம்பர் 601 ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஸோ நம்ம பரினா குதிரைன்னு படிச்சிருப்போம் தமிழ் புக்கில். அதுக்கு இன்னொன்று பரினா இறங்கு. அடுத்து பொருள் வேறுபாடு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். ஸோ இந்த தொடர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை தெரிஞ்சிருந்தால் இந்த தொடரை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். தொடரை ஃபுல்லாக ரீட் பண்ணாலும் இந்த கொஷின்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்லேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க, புக் பேக் கொஸ்டின்லேயே. ஸோ அகர வரிசைப்படுத்தி எழுதுக. உயிரெழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான் ஃபஸ்ட்டு எழுதணும், தேர்ந்தெடுக்கணும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருப்பேன். உயிரெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள் தொடங்கும் சொற்களில் உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்களை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான். எழுத்து, ஒலி, வடிவம். ஸோ ஒலி வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம். தாய் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் தருதல். கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனை பெயர் பார்த்திங்கன்னா கொடுத்தோர்.
கொஷின் நம்பர் 11. வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளையிடுதல். ஸோ வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வினைச்சொல் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தொடரில் எது வினைச்சொல்? இப்போ ஆல்ரெடி நம்ம ரீசெண்டாக எக்ஸாம்ஸ்லேயே நம்ம கேட்டிருப்பேன். கீழ்கண்ட தொடர்களில் எது வினைச்சொல் தொடர், வினைச்சொல் எது அப்படின்னு தொடர் கொடுத்துட்டு, ஸோ வினைச்சொல் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு வேர்ச்சொல்லை எடுக்க முடியும். வினைச்சொல்லை இந்த தொடருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி நீங்கள் வேர்ச்சொல் எடுப்பீங்க? எஸ், ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இந்த இடத்துல செயல் அப்படின்னா எதை டிஃபைன் பண்ணுது? இட்டதோர். ஸோ அப்படின்னா இட்டதோரோட வேர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இடு. கொஷின் நம்பர் 13. வாருங்கள், இதில் வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். டென்த்து புக்கில் ஃபஸ்ட்டு யூனிட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இது 10th புக்கில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிதல். ஒலி வேறுபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வழி எப்படின்னா காற்று, இந்த வழி எப்படின்னா நெறி. கொஷின் 17, 18 ஸ்கூல் புக்லேயே இருக்குது பாருங்கள், 6th புக்கில் இருக்குது.
Question number 19. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன, கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, 6th புக்கில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். காமர்ஸ்னால் என்ன, ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன. நிறைய பேர் காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ரெண்டுமே காமன் நினச்சிட்றீங்க. மின்னணு வணிகம் வேறு, இணையதளம் வணிகம் வேறு. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்ஃபார்மெண்ட். தகவலாளர். நீங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அதான் நான் பார்த்து சொன்னேன். காமர்ஸ்னால் வேறு, ஆன்லைன் ஷாப்பிங்னா வேறு அப்படின்னு சொல்லி. கொஷின் ஆக்சுவலாக நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தான் நம்ம மேலே தான் சொன்னேன் நான். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா காசோலை, கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். இது நோட் பண்ணி வச்சுங்க. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம், காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வந்து கொஸ்டின் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஃபுல்லாக இலக்கணம். அதனால் இந்த 25,000 கொஷின்ஸை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சிக்க. நானே நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இந்த இடத்துல இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஓரளவுக்கு வேர் சொல்லலாம் பார்த்துருப்பீங்க. வேர் சொல்லேருந்து தொழிற்பெயர், வேர் சொல்லேருந்து வினையான பெயர், வேர் சொல்லேருந்து பெயர் எச்சம். ஒரு தொடரை கொடுத்துட்டு அந்த தொடரில் வினைச்சொல்லுக்கு வேர் சொல் கண்டறி. எஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வேரியேஷன் தெரிய உங்களுக்கு ஒரு ஐடியா, சப்ஜெக்ட் நாலேஜி புரியும். எக்ஸாம் ஹாலில் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதோ ஒரு லாஜிக்கோட கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதனால் அப்படின்னா இந்த 25,000 கொஷின்ஸோட வேரியேஷன்ஸ், கொஷின்ஸ் இந்த மாதிரி லாஜிக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் அந்த இடத்துல அந்த பேஜ் அப்படியே நீங்கள் படிச்சிடுறீங்க. ஓகே, அந்த கொஷின்ஸ் எல்லாம் கிளியராக எழுதிடுறீங்க. அந்த கொஷின்ஸே கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே. அதுக்கு தான் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தமிழ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிடலாம். தமிழ் எக்ஸாமே பாருங்கள், நிறைய பேர் 50-40 கொஷின்ஸே கிளியர் பண்ணுறதில்ல, கிராக் பண்ணுறதில்ல. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக.
சந்தி பிழையுள்ள தொடரை தேர்வு செய்ய. சந்தி பிழையுள்ள அப்படின்னா தென்னாடு விலங்குற திகழ்ந்தென மொழி. இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா சந்தி பிழை உள்ளது. ஓகேங்களா? இந்த கொஷின் பாருங்கள் மேலே. இது சந்தி பிழை இல்லாத தொடர். கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கடைக்கு செல்லும்போது அப்படிங்கிறது அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு ஈச் அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல வரல. ஸோ ஆப்ஷன் பியில் துணிப்பைகளைன்னு சொல்லி துணிப்பைகளை அப்படிங்கிறது துணி இப்போ மெய்யெழுத்து உங்களுக்கு ஆட் பண்ணல. ஸோ ஆப்ஷன் பி வராது. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். இச்சுங்கிற மெய்யெழுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ பி டி மூணுமே ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பிழை இல்லாத தொடர். அது வந்து பார்த்திங்கன்னா சரியான தொடர். ஆப்ஷன் 23 கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இதில் எது வந்து பார்த்திங்கன்னா சந்தி பிழையுள்ள தொடர் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி, ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொடர் வந்து பிழையான தொடர்னு கொஷின் கேட்குறாங்க. அதான் பிழையுள்ள தொடர் எதுன்னு கொஷின் கேட்குறாங்க. ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் சொற்களை படித்து பார்த்தீங்கன்னா தன்வினையை குறிக்குதா பிறவினையை குறிக்குதான்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா பிறவினை சொற்கள் எது தன்வினை சொற்கள் எதுன்னு உங்களுக்கு படித்து பார்த்தாவே தெரியுது கிளியராக. மரங்களின் பெயர் அல்லாதது இதை 9th புக்கில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பெரிய புராணத்தில். நாளிகேரம் அப்படின்னா எந்த மரத்தை? கோழினா அரச மரம், நாளிகேரம் தென்னை மரம். சுட்டினா நெற்றியா பொருந்தாத சொல்லினே. குறிஞ்சினா நண்பகல் வராது. ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதில் வந்து பார்த்திங்கன்னா யாமம் வைகரை ஏற்பாடு நண்பகல். இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இலக்கணத்தில். முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்னு சொல்லிட்டு 5 திணைகளை அதை பற்றி பெரும்பொழுது எது சிறும்பொழுது எது கார்காலம் ஒவ்வொரு திணைக்குரிய ஊர் பெயர் பூ பெயர் அந்த திணையருடைய விலங்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. குறிஞ்சி முல்லை மருதம் அதான் உங்களுக்கு முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் எல்லாமே கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னது சுட்டி நெற்றி அப்படிங்கிறது ஒரு உரைநடையிலிருந்தோ செய்யுட்பகுதியிலிருந்து எடுத்து ஒரு சொல்லும் இணையும் வச்சுருக்கிறாங்க. இது இலக்கணத்தில் இருக்கிறத எடுத்து கொண்டு வந்து மெர்ஜி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எப்படி வேணும் அதான் இலக்கணம் அப்படின்னா உங்களுக்கு உரைநடை செய்யுட்பகுதி மனப்பாட பகுதி திருக்குறள் எதை வேணால் உள்ள ஆட் பண்ணி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கிற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணலாம். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். இதுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்குறாங்க, சொல்லும் பொருளும் கிடையாது. எதிர்ச்சொல் படுகர்னா மேடு. வேறு இந்த கொஷின் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் வந்து புறவலர்.
இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் புரவலர். பிரித்தெழுது சேர்த்தெழுதுக வந்து பார்த்தா நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைந்து சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுதுக வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் இணைந்து உருவாகும் புதிய சொற்கள். திரிதல், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி எந்த இடத்துல வரும், விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடிதல். இந்த மூணுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தோன்றல்னா என்ன, திரிதல்னா என்ன, கெடுதல்னா என்ன, இயல்பா எப்படி ரெண்டு சொற்கள் இணையுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஆன்சர் இந்த ஓகே இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துருவீங்க. ஆன்சர் ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் இல்லை டஃப்பாக இருக்கிற சேர்த்தெழுதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி புணர்ச்சி விதி அப்ளை பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேர்த்தெழுதுக. கூவல் என்று அழைக்கப்படுவது சரியான வினாச்சொல் எது? பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? இது சரியான வினாச்சொல்.
இது இறந்த காலத்தை டிஃபைன் பண்ணுது. ஆப்ஷன் 36 பாருங்கள், உங்களுக்கு முக்காலம்னு கொடுத்துருக்குறாங்க. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. ஆல்ரெடி இருந்ததை டிஃபைன் பண்ண தான் கொடுத்துருக்குறாங்க. இறந்த காலம் தான் வரும். ஸோ மேபி வயலில் உழவர் கூட்டம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு நிறைந்திருந்து கொண்டிருக்கும் கண்டினியூவாக அப்படிங்கிற டிஃபைன் பண்ணி முக்காலமாக ஆப்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. மலர் வந்து பார்த்திங்கன்னா வினைமுற்று, கொய்தால் அப்படிங்கிறது தான் இதுக்கு வினைமுற்றாக நம்ம எடுக்க முடியும். இந்த தொடருக்கு உற்றார் உறவினர், இது இந்த சொற்கள் ஈஸி தான் உங்களுக்கு. புதிய சொல் உருவாக்குக. தென்னம் கீற்று, பேச்சு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்காக எழுதும்போது உங்களுக்கு பிழை அற்ற தொடரை இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அருகாமையில் அப்படின்னா அருகில். பால் பருகி கொண்டிருந்தான், இது பேச்சு வழக்கு வந்து எழுத்து வழக்கா. பாருங்க, சொற்றொடர் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி. இதெல்லாம் இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சொற்குறுக்கத்தில் என்ன வரும் அதே மாதிரி இங்கே சொற்றொடர் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. சொற்குறுக்கத்தின் இறுதியில் வந்துட்டு முற்றுப்புள்ளி வரும். இப்போ ரீசெண்டாக நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த நிறுத்தற் குறியீடில் சொற்குறுக்கம் எந்த இடத்துல வரும், சொற்குறுக்கம் வர சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளியா அரைப்புள்ளியான்னு. இது நிறுத்தற் குறியீடுகள். இது அந்தோ இயற்கை அழிகிறது அப்படிங்கிறது தான் சரியான தொடர். இந்த இடத்துல பிழையா நன்மொழி அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்மையை டிஃபைன் பண்ணுது அந்த சொற்கள். அதனால் அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறிகள் கொடுத்துருக்குறாங்க. பிழையா நன்மொழி அப்படிங்கிறது செய்தி தொடர் கிடையாது. எஸ், பாருங்கள், மீதி ரிமைனிங்கில் செய்தி தொடர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பிழையா நன்மொழி என்றுன்னு. புதுக்கோட்டை அப்படிங்கிறது மறுவு பெயர் புதுவை. புதுச்சேரி அப்படின்னா புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை. அந்த கோவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னவா மாற்றிருங்க, கையாக நீங்கள் மாற்றிடலாம். ஓகேங்களா. இதே மாதிரி புதுச்சேரியை வந்து பார்த்திங்கன்னா புதுவை. புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை, புதுச்சேரின்னா தான் புதுவை. இந்த வேரியேஷன் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் புதுக்கோட்டைக்கு புதுவைன்னு எடுத்துடாதீங்க, புதுகை. இந்த கா வரிசையை தெரிஞ்சதுனா கூட நீங்கள் இதுக்கு ஆப்ஷன் கரெக்டாக எடுத்துடலாம். உயிர்மை எழுத்துக்களில் கா வரிசை தெரிஞ்சதுனாவே புதுக்கோட்டைக்கு ஈஸியாக நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும்.
சோழ நாடு அப்படின்னா சோநாடு மறு பெயர்கள். வெதர் அப்படின்னா வானிலை. சரித்திரம் படைத்தனர் அப்படின்னா வரலாறு படைத்தனர். வெதர்னா வானிலை. பிறமொழி சொல் இணையான தமிழ் சொற்கள். கொஷின் நம்பர் 50 ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்குது பாருங்கள். எஸ், நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 651 700